இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அமைச்சர்கள் மீது நீங்க குற்றம் சாட்டுறீங்களா? அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. எது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு, நீங்க அந்த அமைச்சர்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்களா? இல்லை, அமைச்சர்கள் பேர் சொல்லலை. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கீழ்மட்ட அதிகாரிகள் மட்டுமல்ல, மேல்மட்டத்தில், அதாவது வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர் தான் இதில் அமிக்கஸ் கூரியா அவர் வந்து ஆஜராகிருக்கிறாரு. 5 அறிக்கைகள் இடைப்பட்ட காலங்களில் கொடுத்திருக்கிறாரு. 16 லட்சம் டன் அந்த தாது மணல் ஸ்டாக், அது இருந்த ஸ்டாக் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இருப்பு, அரசாங்கத்துக்கு பொறுப்பில் இருந்த இருப்பு 16 லட்சம் டன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. அடுத்து இதுபோல் மேற்கொண்டு அந்த தாது மணல் எடுக்கக்கூடாது என்கிற அந்த தடை ஆணைக்கு பிறகு 6 லட்சம் டன் புதிதாக ஸ்டாக் வந்து உள்ளே வந்திருக்குது. அப்போ அந்த 16 லட்சம் டன்னுக்கு உண்டான தொகை யார் கைக்கு போச்சு? புதுசாக எப்படி அந்த 6 லட்சம் டன் உள்ளே வந்து அந்த ஸ்டாக் வந்தது? குறைந்தபட்ச எஸ்டிமேட் 6000 கோடி, 5800 கோடி, இன்னும் அதிகபட்சம் இன்னும் அதிகமாக இருக்கும். அதில் அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு, அந்த துறைக்கு பொறுப்பு வகித்த அமைச்சர்கள் 2013 21 வரை, இது சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், வருமான வரித்துறை, கஸ்டம்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸு போன்றவர்கள் விசாரிப்பாங்க. செங்கோட்டை நீக்கப்பட்ட 3வது அணி உருவாக வாய்ப்பு. யாரு? செங்கோட்டை நீக்கப்பட்டா ஓரங்கட்டப்பட்ட 3வது அணி அவர் தலைமையில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி எல்லாம் வந்து அணிகள் உருவாகாது, அணிகள் ஒருங்கிணையும். இனி இதில் ஒதுக்கப்படுபவர் எடப்பாடி பழனிசாமியாக மட்டுமே இருப்பார். இனி திருப்பி வந்து 2 அணி, 3 அணி, 4 அணி என்று அணிகள் பெருகிட்டு போகாது. அணிகள் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த இயக்கத்துக்கு பிணியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்படுவார். அது எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க? நீங்க என்ன ஒரு அமைப்பு பெரும் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு, ஒரு சில முக்கியமான பொங்கு பெல்ட் இருக்கக்கூடியோ எதுவும் சதன் பெல்ட் இருக்கக்கூடிய அமைச்சர்களுமே, முன்னாள் அமைச்சர்களுமே அவர் ஃபேவராக இருக்காங்க. ஆதிவார் உதயகுமார் உட்பட அப்படி எல்லாருமே ஃபேவராக இருக்கையில் ஒரு சிலர் அதிருப்தியும் தங்களை வெளிப்படையாக. இதுக்கு முன்னாடி சசிகலா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல, சசிகலா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல, அப்போ எல்லா அமைச்சர்களும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தென் மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு, கிழக்குன்னு அவ்வளோ பேரும் சசிகலா காலில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்கல்ல. எப்படி மாறுச்சு அது? இந்த மாதிரி ஏன் மாறுச்சு? அப்போ தொண்டர்களால் ஒரு பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுதுதான் அவர் தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர். பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த பொதுச் செயலாளர் என்பவர் அடுத்த பொதுக்குழு கூடி அவரை மாற்றுகிற அதிகாரம் கொண்டது. அது எடப்பாடி பழனிசாமியே நீதிமன்ற உத்தரவுகளை வாங்கி வைத்திருக்கிறார். இன்னொரு பொதுக்குழு கூடி அந்த மாற்றத்தை அவர்களால் ஏற்படுத்திவிட முடியும். ஒட்டுமொத்த தலைமைக்குமே அதிமுகவுடைய ஒருங்கிணைந்த தலைமைன்னு ஒன்று வரும் பட்சத்தில் அதெல்லாம் எல்லாருக்குமான நபராக செங்கோட்டை கருதுறீங்களா? இல்லை, நான் இன்னார்னு நான் சொல்லலை. எல்லோருமாக சேர்ந்து ஒரு மாற்று, அதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையே தொடரலாம். எப்போ? இந்த இயக்கத்தை அவர் ஒன்றிணைத்து வலிமையாக கட்டமைத்து வருகிற தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சி அமைக்கும் என்கிற நிலையில் இருந்தால், என்கிற நிலையை இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்தால் எடப்பாடி பழனிசாமி தொடரலாம். மீண்டும் மீண்டும் கட்சியில் நீக்கங்கள், இணைக்கல, எல்லோரையும் புறக்கணிப்பு, இது போன்ற அதிருப்திகள் தொடர்ந்தால் எல்லோரும் இணைந்து எடப்பாடி பழனிசாமியை அந்த பதவியிலிருந்து அகற்றிவிட்டு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தலைமை உருவாகலாம். சமீபத்தில் என்னுடைய வழக்கு உள்பட தேர்தல் ஆணையம் இந்த இரட்டைலை சின்னம் ஒதுக்கீடு சம்பந்தமாக விசாரணையை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது. அப்போ இதே போல அங்கே தேர்தல் ஆணையத்தில் ஒரு மாற்றம் நிகழலாம். இதற்கு முன்பு இதுதான் நடந்தது. 2017 என்ன நடந்ததோ அது மீண்டும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. செங்கோட்டையின் தலைமைக்கு வந்தால் அதிமுக ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கா? நான் இவருடைய தலைமைன்னு நான் சொல்ல வரல. யாரேனும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர் ஒருவரது தலைமையில் அதிமுக ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது
பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள், நடுநிலையாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற மக்கள் விரும்புகிறார்கள். இந்த மனநிலையை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் அவர் தொடரலாம். அவர் புரிந்து கொள்வதற்கு தவறினால் மாற்று தலைமை நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அது உருவாகும். அந்த மாற்றுத் தலைமை செங்கோட்டையன், அந்த மாற்று சக்தியை அது அது வந்து இப்போ ரொம்ப டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். ஒரு மாற்று ஏற்பாடு நிச்சயமாக நடக்கும். இப்போ அதிமுகக்குள்ள செங்கோட்டையன் வந்தால் தொண்டர்கள் முதல் எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா திருப்பி திருப்பி செங்கோட்டையன் அவரை மையப்படுத்துறீங்க. அதிமுகவில் எல்லோரும் இணைந்து ஒரு மாற்று ஏற்பாடுக்கு அது எடப்பாடி பழனிசாமி தவறுகிற பட்சத்தில், அதை நிறைவு செய்ய தவறுகிற பட்சத்தில் அந்த மாற்று தலைமை பற்றிய கருத்துக்கள் உருவாகும்.